எசாயா அதிகாரம் 60 வசனம் 20. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். இருளாய் இருக்கிற உங்க வாழ்க்கைய நித்திய வெளிச்சமாக மாற்ற ஏசப்பாவால மட்டும்தாங்க முடியும். இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்கள சந்தோஷப்படுத்த, அவங்கள மகிழ்விக்க வேற ஏதாவது காரியங்கள் இருக்கலாம். ஆனா ஏசப்பாவை நம்பி இருக்கிற உங்களுக்கு அவர்தான் வெளிச்சம். இதன் மூலம் என் வாழ்க்கை மாறுமா, இல்லை இவங்க மூலம் என் வாழ்க்கை மாறுமா, இந்த மாதிரி காரியங்கள் செஞ்சா இல்லை இது செஞ்சா என் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு என்னெல்லாமோ ட்ரை பண்ணி சோர்ந்து போயிட்டீங்க. ஏசப்பாவால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். நித்தியமான ஒரு வெளிச்சத்தை நம்மளால் எங்கேயுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஏசப்பா தான் நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். அவரால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நித்தியமான காரியங்களை செய்ய முடியும். ஏசப்பாவை பார்த்து பேசலாமா? உங்களை தெய்வமாக கொண்டு இருந்தும் நான் அநேக காரியங்களில் உங்களை சாராமல் மற்ற காரியங்களை நான் தேடி போனது உண்மைதான். அது நிமித்தம் என் வாழ்க்கையில் வெட்கம்தான் வந்ததே தவிர ஒரு ஒளி, ஒரு வெளிச்சம் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் வரல. இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலம் என் கூட நீங்கள் பேசுகிறீங்கப்பா. நீங்கள் தான் எனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. நான் உங்களை நோக்கி பார்க்குறேன். என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த இருளை மாற்ற எனக்குள்ள நீங்கள் உதிங்கப்பா. நித்திய வெளிச்சமாய் எனக்குள்ள நீங்கள் வாங்க. இருளாக இருக்கிற என் வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றுங்கப்பா. நீங்கள் தான் என் நித்திய வெளிச்சம், நான் நம்புகிறேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு முன்பாக ஒரு ஒளி நடந்து போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஒளி வந்துருச்சுன்னா அந்த இடத்துல இருளுக்கு இடமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் மாறுகிறது. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் வந்து விட்டார். ஆமேன். ஹாவ் அ பிளஸட் டே. காட் பிளஸ் யூ.